தேனி பக்கத்துல இருக்க கோட்டப்பட்டி கிராமத்துல அங்க இருக்கும் இளைஞர்கள் புத்தாண்டை வித்தியாசமாக கொண்டாடி இருக்காங்க. தங்களோட கிராமத்தை பசுமை கிராமமாக மாற்றணும் அப்படின்னு உறுதிமொழி எடுத்த புத்தாண்டு தினத்தில் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. இது குறித்த ஒரு ஸ்பெஷலான செய்தி. தேனி அருகே உள்ள கோட்டப்பட்டி கிராமம் முற்றிலும் விவசாயம் சார்ந்த பகுதியாகும். பருவமழை தவறியதால் தற்போது கடுமையான வறட்சி நிலவுகின்றது. இதனை கருத்தில் கொண்ட அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து தங்கள் கிராமத்தை பசுமை கிராமமாக உருவாக்க வேண்டும் என்ற முடிவெடுத்து கோட்டப்பட்டி, அரண்மனைப்புதூர், நாகலாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்ட மரங்களை ஆர்வத்துடன் நட்டு பசுமை புத்தாண்டை கொண்டாடினர். புத்தாண்டு தினத்தில் காலையில் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் மரக்கன்றுகளுடன் ஒன்று கூடினர். மரங்கள் அழிவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் புதிதாக மரங்களை நட்டு பராமரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தோர் மாணவர்களுக்கு எடுத்து கூறினர். பின்னர் மதுவிற்கு அடிமையாக மாட்டோம், புதிதாக மரங்களை நட்டு அதனை பராமரித்து தங்கள் கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளையும் பசுமை கிராமமாக மாற்றுவோம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பின்னர் மரக்கன்றுகளை நட்டு பசுமை புத்தாண்டை கொண்டாடினர். வைகாத்தில் தண்ணியே வரல, இது வரைக்கும் இன்னும் நாள் புகை எந்த மாதிரி அவமானம் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொரு கிராமத்து இளைஞர்களையும் நாங்கள் ஊக்குவிச்சு மரக்கன்றுகள் நட்டுட்டு வரோம். அது இல்லாமல் ஆசிரியர்களையும் கூட நினைச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நாங்கள் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இன் ஃபியூச்சர் இப்போ தண்ணியை தான் நம்ம விலைக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இனி கொஞ்ச நாளில் ஆக்சிஜன் கூட நம்ம விலைக்க வேண்டிய நிலைமை வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்துட்டு இருக்கு. மரங்களை அழிப்பதால் தற்போது தண்ணீருக்காக அலையும் நிலை இருப்பதாகவும் இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காவிட்டால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்கிறார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த சந்துரு. இன்னும் இந்த 2020ஆம் ஆண்டிற்குள் 5 லட்சம் மரக்கன்றுகள் வரை நட்டு நாங்கள் ஒரு பசுமையான ஒரு மாவட்டத்தை அமைத்து காட்டுவோம் என்று உறுதியளிக்கிறோம். மரம் நட்டாங்கன்னா அவங்கள பாராட்டணும், மரம் வெட்டினாங்கன்னா கடுமையான நடவடிக்கை அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாத்தான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். நம்ம மண்வளம் பெருகும், மழை வளம் பெருகும், நம்ம நல்லா இருக்கலாம். புத்தாண்டு என்றாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றிருக்கும் இளைஞர்கள் மத்தியில் சமூக அக்கறையோடு செயல்படும் இந்த இளைஞர்கள் மற்றவர்களுக்கு நல்ல முன் உதாரணம். புத்தாண்டில் கேளிக்கை விருந்துகள் கொண்டாடும் இளைஞர்களுக்கு மத்தியில் தேனி கோட்டப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் பசுமை புத்தாண்டாக கொண்டாடும் விதமாக தங்கள் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு இனிவரும் காலங்களில் அதனை பராமரித்து கிராமங்களை பசுமை கிராமங்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உள்ளனர். தேனியிலிருந்து சதீஷ்குமார் தங்கமுத்து, நியூஸ் 18 தமிழ்நாடு.